விஜய் வந்து மிஸ்டு கால் எல்லாம் பார்க்குறாரு. பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன காவேரி இவ்வளோ தூரம் கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு கால் பண்ணுறாரு. உடனே வந்து காவேரி வந்து அழுறாங்க. என்ன காவேரி என்ன ஆச்சு அப்படின்னோடனே ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்கிற ஹாஸ்பிட்டலையா அப்படின்னோடனே காவேரி வந்து இந்த மாதிரி யமுனா தவறான முடிவுக்கு போன விஷயத்த சொல்கிறாங்க. நைட்டெல்லாம் உங்களுக்கு கால் பண்ணேன்றாங்க. சரி நீ கவலைப்படாத நான் வந்துடுறேன் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. இங்கே வந்து பார்த்தா கரெக்டாக நிற்கிறாரு நம்ம நிவினை பார்த்துட்டோன்னு வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே நிவினை பார்த்துட்டு சரி இவ்வளோ தூரம் வந்து நைட்டெல்லாம் இருந்திருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாரு. சரி நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிச்சிட்டு நேராக வந்து நம்ம யமுனாவை பார்க்க போகிறாரு. யமுனா வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. நான் வந்து நிவினை ரொம்ப விரும்புகிறேன் மாமா, அவர் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, ஆனால் நிவின் என்னை ஏற்றுக்க மறுக்கிறாரு அப்படின்னோடனே எதனால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அவர் வந்து காத்துட்ருக்கேன்றாரு. யாருக்காக காவேரிக்காக காத்துட்ருக்கேன்னு சொல்கிறாரா அப்படின்னோடனே ஆமாம் மாமா உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னோடனே இல்லை அவங்க ரொம்ப விரும்பினாங்களே ஒருவேளை நிவின் மறக்க முடியாமல் சொல்கிறாரோன்னு நினச்சேன். சரி மாமா ஆனால் அக்கா ஹோப் கொடுக்காம எப்படி அவர் சொல்வார், ஆனால் அக்கா கிட்டே நான் கேட்டால் சத்தியமாக அவர் என் மனசில் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறா. நிச்சயமாக வந்து இல்லவே இல்லைன்றா. ஒன்றுமே புரியல மாமா அப்படின்னோடனே உடனே யோசிக்கிறாரு. நம்ம சொன்னதால தான் நிவின் வந்து இப்படி சொல்லியிருக்காரு. நம்ம பண்ண ஒரு முட்டாள்தனத்தால் இவ்வளோ பிரச்சனை வந்து அட்டன் பண்ணியிருக்கு. சரி இதை இப்படியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ காவேரி மனசில் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தாங்க முடியல விஜய்க்கு. இங்கே பாரு யமுனா உன் அக்கா பற்றி உனக்கு நல்லாவே தெரியும். உன் அக்காவை சந்தேகப்படுறது முதல் நிறுத்து. உன் அக்கா அப்படிப்பட்டவளே கிடையாது. நிவின் அப்படி சொன்னதுக்கு உன் அக்கா என்ன பண்ணுவா? கரெக்டு மாமா, ஆனால் அவர் எப்படி நிச்சயமாக அப்படி சொல்லுவார், காத்துட்ருப்பேன் கண்டிப்பாக வந்து காவேரி வருவான்னு சொல்லிட்டு அவர் வந்து மூட நம்பிக்கை வளர்த்து வச்சுருக்காரு. அதுக்கு உன் அக்கா என்ன பண்ண முடியும்? இப்போ பாரு நான் நிஜமாக சொல்கிறேன், உன் அக்கா மனசில் நிவின் கிடையாது, அது எனக்கு நல்லாவே தெரியும். கரெக்டு மாமா, அது வந்து நான் சொல்கிறேன்ல எனக்கு தெரியாதா? உன் அக்கா என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா, இந்த விஷயத்தையும் சொல்லிட்டா, அதனால் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நானும் உன் அக்காவும் வந்து ஒன்றா இருக்கும்போது எங்கள் 2 பேரும் எப்படி நிவினால் பிரிக்க முடியும்? வந்து ஒரு குருட்டு நம்பிக்கையால் இருக்காரு. அதை வந்து அவர் தான் மாற்றிக்கணும். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் உன் அக்காவை நீ தப்பாக நினச்சி ரொம்ப பெரிய தப்பு யமுனா அப்படின்னோடனே அது வந்து மாமா சொல்கிறது புரியுதில்ல. சரிங்க மாமா அப்படின்றாங்க. இப்போ தான் எனக்கு நிம்மதியாச்சு மாமா. இவ்வளோ நாள் என்ன தான் என் அக்கா சொன்னாலும் எனக்கு நம்பிக்கை வரல. நீங்கள் சொன்னது தான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. அப்போ கண்டிப்பாக என் அக்கா எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டாளா? கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டா. உன் அக்காவை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இவ்வளோ நாள் வந்து கூட பிறந்திருக்க. உன் அக்கா கூடவே இருந்திருக்கா. உன் அக்கா பற்றி உனக்கு தெரியாதா? அவள் எப்படிப்பட்டவன்னு, காவேரி எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும். அவன் மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னோடனே அப்படியே வந்து பார்க்குறாங்க. இங்கே பாரு இதெல்லாம் போட்டு நீ குழப்பிக்காத. நிவின் உன்னை வேணாம்னு சொல்கிறாருன்னா அது அவரோட இஷ்டம். அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே பாரு நீ பண்ணது ரொம்ப பெரிய தப்பு யமுனா. வீட்டை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு உன் அக்கா பற்றி யோசிக்காமல் யாரை பற்றி யோசிக்காமல் இந்த முடிவை நீ எடுத்திருக்க. ரொம்ப பெரிய தப்பான முடிவு இது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அந்த டைமில் அந்த பிரச்சனை பெருசாக நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப சின்ன பிரச்சனையாக மாறிடும். அது மாதிரி தான் நிவின் உனக்கு. நிவின் உன்னை வேணான்னு சொன்னார்னா விட்டுரு. எதுக்காக அவரை கம்பல் பண்ணுற? அவரை விட்டுட்டு உன் வழி என்னமோ அதை பாரு. நிவினோட ஒரு நல்ல மாப்பிள்ளை, அதே மாதிரி நிவினோட ஒரு நல்ல பையனாக பார்த்து நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா அப்படின்னா அது வந்து மாமா நிவினை நான் ரொம்ப விரும்புகிறேன். கரெக்ட் யமுனா நீ விரும்புகிற, ஆனால் அவர் வேணான்னு சொல்கிறாரு. வேணான்னு சொல்லவரை வம்பு பண்ணி நீ கல்யாணம் பண்ணாலும் உன் வாழ்க்கை நல்லா இருக்காது யமுனா, புரிஞ்சுக்கோ அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. இங்கே பார் அது எல்லாத்தையும் மறந்துட்டு இதுக்கப்புறமா வந்து உன் வீட்டில் வந்து என்ன ஆசை வச்சுருக்காங்களோ, உன் கனவு என்னமோ உன் லட்சியம் என்னமோ அதை நோக்கி பயணம் பண்ணி யமுனா அப்படின்ற. சரிங்க மாமா இதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. குட் கேர்ள் இப்படி தான் இருக்கணும். சரி உன் அக்கா எங்கே? இல்லை மாமா மருந்து ஏதோ வாங்குறதுக்காக போனா. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடு அப்படி சொல்லிட்டு போகிறாரு. சந்தோஷமாக இது